இப்படின்னு ஒரு பொண்ணை பார்த்து கேட்பாங்க. உன்னை பார்த்து கேட்பாங்க. ஹே மிஸ்டர், இந்த மீனாட்சி சுந்தரம் பத்தி உனக்கு தெரியாத, என்கிட்ட விளையாடாத. மீனாட்சி சுந்தரம் நல்ல பொருத்தமான ஆம்பளை பேர் தான் வச்சிருக்காங்க. ஐயோ, எங்க அப்பா பேரு சுந்தரம், இடியட். அப்பாவே இடியட்டா? ஆமாமா, அது இப்படி ஒரு பொண்ணை பத்தி வச்சிருக்காரு. இந்தா உன் திங்ஸ் எல்லாம் எடுத்து ஒளிஞ்சு போ. எனக்கு ஒண்ணு வேண்டாம், இதெல்லாம் நீயே வச்சுக்கோ. டாக்ஸி டாக்ஸி. கையில காசு இல்ல டாக்ஸி வேற. பாவம் டாக்ஸிக்காரன். சரிதான் போடா. சரிதான் போடி. போடா. போடி. நீ போடா. நீ போடி. போடா. போடி. போடா 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 போடா. போடா. போடி. சிப்பொடி. யூ சிப்படா. சிப்பொடி. ஹே ரவுடி, ஏன் உங்கள என்ன பண்ற? ஏய் ஃப்ராட், அது நான் கேக்கணும். இங்க நீ என்ன பண்ற? முதல்ல இங்க இருந்து போய்டு. நீ எஞ்சி வெளிய போடி. ஏன் உங்கள வந்து எஞ்சி வெளிய போக சொல்றியா? பொண்ணா நீ? இங்க அடிக்கிற பேய் பிசாசு. நான்சென்ஸ். காப்பாடுங்க. ஹெல்ப். அம்மா. என்ன மீனு? என்னாச்சு? என்ன சார் என்னாச்சு? என்ன மீனு? ஏய் 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 மீனு. மீனு பாருங்க. ப்ளீஸ் ஸ்டாப் இட். ஸ்டாப் இட். பாருங்க, இந்த ரவுடி ரூம்ல வந்து கலட பண்றான். சாரி விஜய், என்ன ரவுடி அவன் பேசிட்டு இருக்க? சாரி கேளு. சாரி கேளு. சாரி கேளு. அண்ணா. ஏய், இவர்தான் விஜய். இந்தியால இருந்து வந்திருக்கிற கெஸ்ட். நம்ம கூட தான் தங்க போறாரு. என்ன நினைப்பாரு நம்மளை பத்தி? வர்றவங்க எல்லாம் கடிக்கிறதே வாடிக்கையா வச்சிருக்காங்க நினைக்க Shut மாட்டேன். up. சரி. சாரி கேளு. சாரி. நல்லா கேளு மீனு. சாரி சாரி சாரி. தட்ஸ் குட். மிஸ்டர் விஜய், இவ யார் தெரியுதா? என்னோட ஒரே சிஸ்டர் மீனாட்சி, மீனு. சாரி விஜய், மீனு நல்ல பொண்ணு தான். ஆனா உங்க அண்ணா தான் அவருக்கு நிறைய செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாரு. சாரி விஜய், இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான். கரெக்டா 8 மணிக்கு நான் அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்திருந்தேன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. கடி பலமோ? இல்ல சார், பரவாயில்ல. இல்ல அப்படின்னா திருப்பி கடிச்சா சரியா போச்சு. நான் சுத்த செய்வேன் சார். எனக்கு இந்த மாதிரி கடிக்கிற வேலை பிடிக்காது. Don't worry மீனு, எங்க ரூம்ல வந்து தங்கிக்கோ. ஓகே? Great insult. Very great insult. ஒரு பொண்ணு கிச்சன் ரூமுக்கு வர்றதே இன்சல்ட்டா ஃபீல் பண்றதா? எதுக்கு ரசமாரி கொதிக்கிற? என்னாச்சு உனக்கு? என்ன ஆகணும்? நான் லைஃப்ல யார்கிட்டயும் சாரி கேட்டிருக்கேனா? சாச்சா, நீ சாரி கட்டி நானே பார்த்தது இல்ல. ஃபூல். இன்னைக்கு அந்த விஜய் என்ன ஆறான்னு பாரு. ஏன் அவரை சாரி கட்டி விட சொல்ல போறியா? அந்த விஜய் சைவோன்னு தானே சொன்னா. ஆமா, என்ன கட் பண்ணி மனுஷ ஃப்ரை போட்டு கொடுக்க போறியா? நீ பாவம். அந்த மாதிரி குதிக்கிற ஒரு தவளையை பீஸ் பீஸா கட் பண்ணி அத சூப் வச்சு வெஜிடேரியன் சூப்னு கொடுக்க போறேன். ஆஹா. டன் டடா. This is தவளை. ஓஹோ, இதுதான் தவளையா? புடிங்க 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 புடிங்க. இந்த தவளையை சூப் வச்சு விஜய் பையனுக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பாஸ்போர்ட், ஏர்போர்ட் எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த தவளை சூப்பை குடிச்சிட்டு தாவி தாவியே அவர் இந்தியாவுக்கு போயிடுவாரு. மிஸ்டர் விஜய், கையில வலி எப்படி இருக்கு? மீனு, இஃப் யூ டோன்ட் மைண்ட், இந்த கையிலையும் ஒரு கடி கடிச்சிட்டேன்னா 2 கையிலையும் வலி பேலன்ஸ் ஆயிடும். சிக்கன் சூப். என்ன விஜய்க்கு சூப் வைக்கலையா? அவள்தான் சைவமாச்சே, மிக்ஸ் ஆயிடக்கூடாதுன்னா அவளுக்காக ஸ்பெஷல் வெஜிடேரியன் சூப் செஞ்சு வச்சிருக்கேன், கொண்டு வரேன். வெரி குட் வெரி குட். மிஸ்டர் விஜய், உங்க ஃபேமிலி பத்தி ஒன்றும் சொல்லலையே. நான் இருக்கிறது ஜாயின்ட் ஃபேமிலி சார், கூட்டு குடும்பம். இஸ் இட்? இந்த செஞ்சுரியில் ஜாயின்ட் ஃபேமிலியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமா, யார் யாரெல்லாம் இருக்கீங்க? எங்க அப்பா, என்னோட 2 அண்ணங்க, அண்ணிங்க, எங்க அண்ணன் பசங்க, எங்க அக்கா,
மொத்தம் 10 பேர். 10 பேரா? அடேங்கப்பா, அது என்ன வீடா இல்ல லேபர் காலனியா? மீனு இடியட் மாதிரி பேசாத. சாரி விஜய், அவள் இங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால அவளுக்கு நம்ம ஊர் கல்ச்சர் தெரியாமல் போயிடுச்சு. ஐம் சாரி. உங்களுக்காக ஸ்பெஷல் வெஜிடேரியன் சூப் சாப்பிடுங்க. சூப்பர். ஆமா, யார் சூப் வச்சது, நீயா? இன்னைக்கு மேடம் சூப் வைக்கல. உண்மையிலேயே இன்னைக்கு சூப் வச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா, அப்ப யாரு? எது எங்க மீன் சூப் வச்சதுன்னு சொல்றீங்களா? மீனு சூப் வைக்கல. மீனுக்கு சூப் வைக்க தெரியாது. சூப் வச்சா மீனு குடிக்கும் இல்லையா மீனு? என்ன? இது தவளை தவளை இங்க தவளை. சூப்பு குதிக்குது. இது தவளை சுடுது. தவளை குதிக்குது, சூப்பு சுடுதுன்னு. ஆமா என்னம்மா? உடனே நாளைக்கு பொண்ணு சூப் வச்சிருக்கேன். சூப்பு சாப்பிடுங்கம்மா. சாப்பிடுங்க. ஸ்பெஷல் சூப். சூப்பரா? சார் ஜூஸ் ப்ளீஸ். என்னப்பா காட்டு பூனை கடுமை எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கு. WWF கோதால இறங்க போதா? இந்த ஏரியால வெள்ளக்கரடி தானே நடமாடும். காட்டு பூனை. ஓ, கட்டழகி மீனுவை சொல்றீங்களா? இன்னும் கடிபட்ட கோபம் உங்களுக்கு தீரலன்னு நினைக்கிறேன். இப்ப நீ கடிக்கிற. வருத்தப்படாதீங்க சார். உங்களால திருப்பி கடிக்க முடியலைங்கிற ஆதங்கம் இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. நீங்க மட்டும் இப்படி சொடக்கு போடுங்க. அந்த பொண்ணை உங்க முன்னாடி கை கட்டி நடுங்க வச்சு காட்டுறேன். அது உன்னால் முடியாதியா? முடியும் சார். முடியாதியா? என்ன பெட் கட்டுறீங்க? சரி, ஒரு 100 francs. ஏன் ஒரு 200 francs சொன்னது? ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு கடன் இருக்கு. இதை வச்சு அடைச்சு இல்ல ஒரு ரவுண்டா இருக்குமேன்னு சொல்றேன். சரி, ஓகேப்பா. சார் நீங்க என்ன பண்றீங்க? உங்க கண்ணாடியை கழட்டிட்டு இந்த கண்ணாடியை மாட்டிக்கிறீங்க. நான் எதை கேட்டாலும் தெரியுது, ஓகே, சூப்பர் அப்படின்னு சொன்னா போதும். அந்த பொண்ணு ஆட்டோமேட்டிக்கா உங்க முன்னாடி நடுங்கும் சார். மேடம் ஜூஸே. நீங்க களங்கம் இல்லாம குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அங்க ஒருத்தர் உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தா என்ன மேன்? பார்க்கட்டும். கண்ணாடி போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு மீனு. கண்ணாடி போட்டு பார்த்தா என்ன? பார்க்கட்டுமே. அது சாதாரண கண்ணாடி இல்ல. பூவே பூச்சோட படம் பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேன். அதுல நதியா போட்டிருக்கிற கண்ணாடி தான் அந்த கண்ணாடி. உள்ள இருக்கிறதெல்லாம் அப்படியே வெளியே காட்டும். நேத்து ராத்திரி அதை போட்டுக்கிட்டு மொட்டை மாடியில படுத்துக்கிட்டே நிலாவை பார்த்தேன். நிலாவே நிர்வாணமா தெரிஞ்சது. ஐயோ, ஏய் போய் சொல்லாத. அதெல்லாம் சும்மா. உண்மையை தான் சொல்றேன். நீ நம்பல இல்ல சார். என் வலது தொடையில மாங்காய் சைஸுக்கு ஒரு மச்சம் இருக்கே, தெரியுதா? சூப்பரா தெரியுது. பாத்தியா மீனு? என் கன்றாவியான நிறத்துக்கே மச்சம் தெளிவா தெரியுதுன்னா உன் நிறத்துக்கு. ஐயோ, இப்போ என்ன பண்றது? தண்ணியில குதிச்சிரு. ஏன்னா தண்ணியில தான் கண்ணாடிக்கு பவர் கிடையாது. ஐயோ, குளிரும். குளிர் முக்கியமா மானம் முக்கியமா மீனு? மானம் தான் முக்கியம். அப்ப குதிச்சு யோசிக்காத. குதிக்கணுமா? சீக்கிரம் குதிச்சிரு. மானத்தை காப்பாற்ற வையா. மீனு நடுங்குறாங்க. கையை கட்டிக்கிட்டே நடுங்குறாங்க. நான் சொன்ன மாதிரியே மீனு கை கட்டி நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பந்தய தொகை 200 எடுங்க. இந்தா. ஆமா, என்னென்னமோ தெரியும், ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஒண்ணுமே தெரியாத அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆக்டிங் கொடுத்தீங்க பாருங்க. சூப்பர் நடிப்பு சார். என்னை காப்பாத்திட்டீங்க. முதல்ல என் கடன் அடைச்சிட்டு வரேன். மிஸ்டர் விஜய், வந்த பிசினஸ் முடிஞ்சு போச்சுன்னு உடனே ஊர் கிளம்பாம நீங்க ஒரு வாரம் எங்க வீட்டு தங்கிடணும். ஓகே? ஓகே, ப்ளஷர். அண்ணா, நீ ஷாப்பிங் வந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸையும் கார் எடுத்துட்டு போயிட்டாங்க. உன் ஃபோர்ட் கார்டு வேணும். கீ. ஒரு நிமிஷம். மிஸ்டர் விஜய், நானும் என் ஒய்ஃபு கனடாக்கு பிசினஸ் விஷயம் போறோம். திரும்பி வர 2-3 நாள் ஆகும். ஷேகர், நான் இல்லாத இருக்கிறப்போ விஜய்க்கு போர் அடிக்காம இருக்கிறதுக்கு நீயும் மீனும் விஜயை கம்ப்ளீட்டா யூரோப்ல சுத்தி காட்டுறீங்க. ஓகே மீனு? ஐ won't go. ஓ,
ஏய் மீனு, விஜய் மேலே இருக்கிற கோவம் உனக்கு இன்னும் தீரலையா? நீ அவரை கடிச்ச, அதுக்கு பதில் அவர் உனக்கு தவளை சூப் மாற்றி கொடுத்துட்டாரு. டிட் ஃபார் டேட், ஓவர் ஆயிடுச்சு. இப்போ அவர் நம்ம கெஸ்ட்டு, அவரை கவனிச்சிக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. ஓகேயா? ஓகேயா? ஓகே. ஓ தட்ஸ் கிரேட். ஷீஸ் குட். ஹாய் நிஷா, how are you? Hi, Meenu. How are I'm you? fine, thank you. How's life? ஆமா, நீ ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டியே, எப்படி இருக்கும் மேரிட் லைஃப்? எனக்கு பிடிக்கல. அவன் டைவர்ஸ் பண்ணி 3 months ஆயிடுச்சு. இப்போ இன்னொருத்தர லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ திங்க் நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ். Oh, hope you have a better luck this time. தேங்க்ஸ். லெட்ஸ் டாக். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க இந்தியன் தானே? எஸ், பட் நாங்க இங்க செட்டில் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதான் நம்ம பண்பாட்டை மறந்துட்டு காதலையும் கல்யாணத்தையும் இப்படி கேவலமா பேசுறீங்களா? வாழ்க்கையில ஒரு ஆணுக்கோ பொண்ணுக்கோ காதலோ கல்யாணம் ஒரு தடவை தான் வரணும். அவன் நல்லவனோ கெட்டவனோ கடைசி வரைக்கும் அவனோட வாழணுன்றது தான் நம்ம தமிழ் பண்பாடு. இப்படி ஒரு தமிழ் பொண்ணா பிறந்த நீங்க வெக்கமா இல்ல? இதுக்கு வாழ்த்து வேற பெருமையா. ஹேய், என்ன டல் ஆயிட்ட? இல்ல, எனக்கு முதல்ல நல்லது கெட்டது எதுனா புரிய வச்சுட்டாரு. யார் அவர்? உங்க பாய் ஃப்ரெண்டா? Oh no, he's my guest. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. A very nice gentleman. Bye. வாழ்க்கையில ஒரு ஆணுக்கோ பொண்ணுக்கோ காதலோ கல்யாணம் ஒரு தடவை தான் வரணும். அவன் நல்லவனோ கெட்டவனோ கடைசி வரைக்கும் அவனோட வாழணுன்றது தான் நம்ம தமிழ் பண்பாடு. ரோலர் பிளேட் போட்டு போலான்னு பார்க்குற முடியலையே, காலை வருது. இல்லையே, நல்லா கத்துக்கிட்டியே. The top of Europe. It is the highest peak on the Alpine mountain range. You are now 13,020 feet above mean sea level. The temperature outside is -4 degrees Celsius. அங்க பாரு, எவ்வளவு அழகா இருக்கு. சூப்பர். Welcome to the Ice Palace. The temperature maintained here is